இந்த படத்த இன்னும் பார்க்கலன்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோல நெறைய ஸ்பாயிலர் இருக்கும். நம்ம நிக்கி வந்து எவ்வளவு டாக்ஸிக்கா பண்ணா, எவ்வளவு டார்ச்சர் பண்ணா நம்ம ஹீரோ பேர. கடைசி மட்டும் அவ பண்ண டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பேர் மேல தான் நம்மளுக்கு ஒரு சிம்பத்தி இருக்கும். ஆனா நல்லா இந்த படத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த வான் விஷுவல் அந்த இத அவர் உடைக்காம இருந்திருந்தா, நம்ம நிக்கி ஒரு நார்மலான ஒரு பொண்ணா கதை தொடக்கத்திலேயே பார்த்திருப்பீங்க. அவர் ரொம்ப ஜாலியா எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு, அவர் ஃபன்னா அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு. ஒரு கட்டத்துல ஞாபகம் இருக்கா? கதை தொடக்கத்திலேயே அவங்க எல்லாரும் ஒரு பார்ல இருந்து வெளிய வருவாங்க. ஒரு பிச்சைக்காரன் வெளிய உட்கார்ந்திருப்பான். கூட்டாளி கிட்ட இருந்து காச வாங்கிட்டு போயிட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு காசு போடுவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு இரக்கம் குணம் கொண்ட ஒரு ஒரு பொண்ணா தான் வந்து நம்ம நிக்கிய காமிச்சிருப்பாங்க. நம்ம நிக்கிக்கு வந்து நம்ம ஹீரோ பேர் மேல வந்து அவளுக்கு வந்து லவ்வே கிடையாது. ஒரு கட்டத்துல கேட்பா, "உனக்கு என்ன புடிக்குமான்னு?" தான் கேட்பா. ஹீரோக்கு வந்து அது தெரிஞ்சனால தான் அவர் டைரக்ட்டா வந்து லவ்வ சொல்லல. இன்னொரு பக்கம் அவர் லவ்வ சொல்றதுக்கு தைரியமே இல்ல. அதனால இந்த வான்வெல் விஷய வந்து அவர் உடைச்சிருப்பாரு. இப்ப நீங்க கேட்கலாம், அது வந்து அவர் சும்மா நம்பிக்கை இல்லாம தானே உடைக்கிறாரு. நம்பிக்கை இல்லாம உடைச்சாலுமே ஏதோ ஒண்ணு நடக்கக்கூடாதுன்ற மாரி தான் அவரு அத உடைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நிக்கி எப்படி பிஹேவ் பண்ணான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அது வந்து நிக்கி கிடையாது. அது இந்த வான் விஷ் வேர்ல்ட்ன்னு உடைச்சாரு பார்த்தீங்களா? அதுக்குள்ள இருந்து வந்து ஏதோ ஒரு பேயோ, ஏதோ ஒரு ஹாரரான சரிங்களா? இப்ப ஏன் வந்து நம்ம ஹீரோ பேர வந்து அவர் டாக்ஸிக், அவர் ரொம்ப செல்ஃபிஷான ஆள் நான் சொல்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நிக்கி ஒரு மாரி வந்து பயங்கரமா பிஹேவ் பண்ண கையோட, நம்ம ஹீரோ பேர் நடிச்சிருந்தா, ஓகே அவளுக்கு சம்திங் ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது அங்க வழி தேடி இருக்கலாம். ஆனா அப்பலாம் அவர் வழி தேடல. ஒரு குறுகிய காலத்துல 2 பேரும் கிரேசியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்ப அவர் அந்த லவ் அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு நிக்கி கிடைச்சிட்டான்ற அந்த லவ் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காடிக்குள்ள அவ கூட்டாளியா கொடூரமா அடிச்சு கொல்லுவா பாத்தீங்களா? அவ கூட்டாளி செத்தது காரணம் வந்து நிக்கி கிடையாது. அதுவும் நம்ம ஹீரோ பேர் தான் காரணம். அவர் என்ன விஷ் பண்ணாரு? நிக்கி என்ன தவிர வேற யாரையும் காதலிக்க கூடாது அப்படின்னு. அப்ப நிக்கிக்கும் பேருக்கும் நடுவுல யாராவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே அவ கூட்டாளி அவளே அடிச்சு கொண்டா. அப்ப அவ கூட்டாளி செத்தது காரணம் அதுவும் நம்ம ஹீரோ பேர் தான் காரணம். நிக்கிய பார்த்து நம்ம ஹீரோ பேர் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்து டார்ச்சர்ல அனுபவிச்சதோட, இது எல்லாத்தையும் நிக்கி அவ உடம்புக்குள்ளேயே இருந்து நெறைய உடல் அளவையும், மனதளவும் நெறைய டார்ச்சர்ல அவ தான் அனுபவிச்சிருக்கிறா. அவ அடிச்சு துன்புறுத்தியிருக்கா அவ உடம்ப. நின்ன இடத்துல யூரின், வயித்தால இப்படி போய் வந்து காலையில இருந்து நைட்டு முட்டும் வந்து அப்படியே நின்ன இடத்துல சிரிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பால. இது எல்லாமே பாதிப்படைஞ்சது நம்ம நிக்கிக்கு. கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோ சாகும்போது வந்து பார்த்தவங்களுக்கு ஐயோ பாவம் செத்துட்டானேன்ற மாரி நம்மளுக்கு தோணுனாலும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரு ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே. அவர் எத ஆரம்பிச்சாரோ அவருக்கே அது வந்து கடைசியா போய் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே பார்க்க போனா பாவம்னா அது நம்ம ஹீரோ கிடையாதுங்க. நிக்கி தான் பாவம் அதுல. நான் பார்த்த கண்ணோட்டத்துல இந்த படத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதேபோல நீங்க எப்படி இந்த படத்த பார்க்குறீங்க? உங்களுக்கு பார்க்கும்போது இதுல இதுல யார பார்த்தா உங்களுக்கு பாவமா இருந்துச்சுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.